பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாகின. ஆமேன், ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் கர்த்தர் புதிதாய் மாற்றியிருக்கிறார். ஆமேன். கிறிஸ்துவுக்குள்ள ஒருவன் நிலைத்திருந்தால், கிறிஸ்துவுக்குள்ள அவன் வாழ்ந்திருந்தால், கிறிஸ்துவோடு கூட அவன் ஐக்கியப்பட்டிருந்தா, தேவனை நோக்கி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற பிள்ளையாக அவன் கடந்து வந்திருந்தா, இயேசுவை தன் சொந்த இரட்சகராக அவன் ஏற்றுக்கொண்டா, அவனுடைய வாழ்க்கையை குறித்து வசனம் சொல்லுகிறது, அவன் புதிய சிருஷ்டி. ஹல்லேலூயா. பழசெல்லாம் மறைஞ்சு போகும். கிறிஸ்துவுக்குள்ள வளருகிறவர்கள் பழைய காரியங்களுக்குள்ள ஒரு நாளும் கிடையாது. பழைய துருத்தியை ஆண்டவர் புதிய துருத்தியோடு ஆண்டவர் சேர்க்க மாட்டார். பழையதெல்லாம் ஒழித்து விடுவார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் புதிய சிருஷ்டியா இருக்கிறார்கள், புதிய ரூபம் உள்ளவர்களாக மாறுகிறார்கள். பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில முதல்ல நம்ம ரட்சிக்கப்படாததுக்கு முன்பாக இருந்த அந்த வாழ்க்கையின் காரியத்தை பார்க்கும்பொழுது அது எப்படிப்பட்டதா இருக்குன்னா, வேதனை நிறைந்ததா இருக்கலாம், பலவிதமான பாவத்து நிறைந்ததா இருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, பலவிதமான துரோகத்தின் நிமித்தமாக கசப்போட, சண்டை சச்சரவுகளோட, பிரச்சனைகளோட பழைய காரியங்கள் நம்ம வாழ்ந்திருப்போம். அந்த பழைய காரியங்களை இயேசு இடத்துல வரும்பொழுது நம்ம எப்படி மாற்றோம்னா, ஆண்டவர் சொல்லுவார், எல்லாத்தையும் தள்ளிடுங்க, நான் உனக்காக இருக்கிறேன் என்று கிறிஸ்து முழுவதுமாக அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். நம்முடைய பாரங்கள், நம்முடைய துக்கங்கள், நம்முடைய அவமானங்கள், நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அவர் ஏற்றுக்கொண்டு அப்ப சொல்லுகிறார், புதிய சிருஷ்டியாய் மாறி என் கவலை எல்லாம் இடத்துல என்கிட்ட இறக்கி வச்சிரு அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் கடந்து வரும்போது எல்லாம் மாறி போகிறது. நீங்கள் அதை உணர வேண்டும். பாருங்க, ஒரு கதையை நம்ம சொல்லுவோம். ஒருத்தன் வந்து வழி அருகே அவன் நடந்து போயிட்டே இருக்கான். ஒரு பெரிய மூட்டையை அவன் தலை ஃபுல்லா வச்சுக்கிட்டு அவன் நடந்துட்டு இருக்கான். அந்த வழியா ஒரு மாட்டு வண்டியில் ஒரு மனுஷன் போயிட்டு இருக்கிறார். ஐயோ, வயசானவன் பாவம், இவ்வளோ பெரிய மூட்டையை தூக்கிட்டு போறாரு, இவரை நம்ம வண்டியில் சேர்த்துட்டு அந்த வழியாக தானே போகிறோம், விட்டுடலாம்னு சொல்லிட்டு அந்த பெரியவரை பார்த்து, ஐயா நீங்கள் ஏறி உட்காருங்க, நான் அந்த முனையில் தான் போகிறேன், உங்களை இறக்கி விடுறேன்னு. சரின்னு வண்டியில் ஏறி உட்காந்து அந்த பெரியவர் திருப்பி அந்த மூட்டையை வந்து எப்படி வச்சிருக்கிறாரு அப்படின்னா, தன்னுடைய தலைமையே வச்சுக்கிட்டு இப்போ மூச்சு விட்டுக்கிட்டே இருக்கிறார். ஐயோ ஆமான்னு இந்த வண்டி ஓட்டுறவருக்கு என்னடா பழைய சவுண்டே நமக்கு திருப்பி கேட்குதுன்னு திரும்பி பார்த்தா, இவர் அந்த மூச்சு விடுற சவுண்டு பார்த்துட்டுமே திரும்பி பார்க்குறாரு. என்னய்யா நீங்கள் கஷ்டப்பட்டு ரோட்டில் போகிறீங்களேன்ட்டு தான் உங்களை தூக்கி நான் உள்ளே வர சொன்னேன், உங்களை வந்து அந்த வண்டியில் உட்கார சொன்னேன், நீங்கள் பக்கத்தில் இறக்கி வச்சிருக்கலாமே. அப்போ அது மனுஷன் சொன்னாராம், இல்லை நானே உங்களுக்கு என் சொம வேறு உங்களுக்கு ஏன் நான் ஏற்றி வைக்கணும், இறக்கி வைக்கணும், அதனால் நான் என் தலையிலேயே வச்சுக்கிட்டு இருந்தேன்னு. ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, இதே மாதிரி தான் இந்த காலகட்டத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும். இயேசு கிட்ட வந்துட்டோம், தேவாலயத்துக்கு வந்துட்டோம், தேவன் வீட்டில் எல்லாத்தையும் சொல்லிட்டோம், ஆனால் நம்ம பிரச்சனைகளை நம்ம தலைமையிலேயே வச்சுக்கிட்டோம். என்ன திருப்பி அதை குறிச்சே நம்ம பாரப்படுறோம். ஆண்டவர் தான் சொல்லிட்டாரு, ஸோ புதிய சிருஷ்டி, நீ எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு, ஸோ நம்முடைய பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எடுத்து புதிய காரியத்துக்கு நேராக நடத்த போகிறார். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, புதிய காரியத்துக்கு நேராக கடந்து வாங்க, புதிய சிருஷ்டியாய் மாறுங்க. எல்லா பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகின. பழைய பாரங்கள், பழைய துன்பங்கள், பழைய விதமான ஏமாற்றுகள், எல்லா விதமான துரோகங்களையும் கர்த்தர் மாற்றி எல்லாவற்றையும் தூக்கி போட்டு புதிய சிருஷ்டியாய் உன்னை உருவாக்க ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பார்த்தோம் என்றால் புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் சொல்லுகிறது விதமாய், புதிய ஏற்பாட்டில் நம்ம சகேயு குறித்து பார்க்கிறோம். சகேயு என்பவன் அவன் ஒரு வரி வசூலுக்கிறவனாக இருந்தான், அநியாயக்காரனாக இருந்தான். அவனை குறித்து வேதம் இவ்விதமாய் சொல்லுது, அவன் பொல்லாதவனாக இருந்து அந்த ஜனங்கள் எல்லாம் அவனை பார்த்துட்டு ஓடி ஒளிவாங்க, அந்த அளவுக்கு ஒரு மனுஷன். ஆனால் அவனுடைய காரியத்தை குறித்து அவன் வந்து என்ன பண்ணுகிறான், இயேசு கிறிஸ்துவை கேள்விப்படும் பொழுது இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அறிவதற்காக அவன் வந்து குடுகுடுன்னு ஓடி போய் இயேசு வரத்துக்கு சந்துக்கு முன்னாடியே போய் ஒரு மரத்தில் அவர் ஏறிக்கிறார். ஏறி இயேசு வரட்டும், நம்ம எப்படிப்பட்டவர் நம்ம பார்க்கலான்ட்டு ஒரு அநியாயக்காரன் இயேசுவை பார்க்க கடந்து வருகிறார். இப்போ இயேசு வந்து அந்த அநியாயக்காரன் ஏறின அந்த மரத்தடியார் தான் நிற்கிறார். வந்து நின்றுட்டு, சகேவே நீ இறங்கி வா அப்படின்னு கூப்பிடுறார். இது வந்து லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். நீ சீக்கிரமா இறங்கி வா, நான் உன் வீட்டுக்கு வரணும்ட்டு 5வது வசனத்தில், சீக்கிரமா இறங்கி வா, நான் உன் வீட்டுக்கு வரணும். வேற எதுவுமே இயேசு சொல்ல, நீ பாவம் செஞ்ச, நீ அப்படி பண்ண இப்படி பண்ண எதுவுமே சொல்ல, இறங்கி வாப்பா அப்படின்னு சொல்றதுமே அவன் இறங்கி வரான். 2 பேரும் ஒன்னா நடக்கிறாங்க. கிறிஸ்துவோடு அவன் நடக்க ஆரம்பிக்கும் போதே அவன் பழைய விஷயமெல்லாம் போயிடுச்சு, அவன் புதிய சிருஷ்டியாய் அவன் மாறுகிறான். ஹல்லேலூயா. இயேசு நீ மாத்திக்கோ, நீ கெட்ட பழக்கத்தில் இருக்கிற, அநியாயமா ஜனங்க கிட்ட வட்டிக்கெல்லாம் வாங்கிட்டு இருக்க, நீ வந்து வேற லெவல்ல இருக்க அப்படின்னு எதையுமே ஆண்டவர் சொல்லல. அவன் இயேசு கிறிஸ்துவோடு நடக்கும் பொழுது அப்படியே தன்னை அர்ப்பணிக்கிறான். இயேசு பெரிய ரட்சகர், நம்ம வீட்டுக்கு வராரே, அவர் எவ்வளோ பெரிய ரட்சகர் என்று அவன் வந்து மெய் சிலுத்து தேவனோடு கூட நடக்கும் போதே அவர் பரிசுத்தத்தில் இவன் உணர்த்தப்பட்டு என்ன பண்ணுகிறான், அவன் நடக்க ஆரம்பிக்கும் போது சொல்ற, ஆண்டவரே நான் ஏதாகிலும் தப்பு பண்ணியிருந்தா நான் நாளத்தனையா திருப்பி கொடுக்குறேன்னு 8வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார். நான் ஒருவனிடத்தில் அநியாயம்
அநியாயமாய் நான் வாங்கியது உண்டா, நான் நாளத்தனையாக திருப்பி தந்துடுறேன் ஆண்டவரே அப்படின்னு அவர் சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். இயேசுவோடு சேரும்பொழுது பழைய வாழ்க்கை போய் புதிய வாழ்க்கைக்குள்ளாய் வந்து ஒரு ரட்சிப்புள்ள மகனாக மாறுகிறார். அன்பு பிள்ளைகளே, பழைய நினைவுகளோடு இருந்தீங்கன்னா புதிய காரியத்தையும் இயேசுவோடு உங்களால் நடக்கவே முடியாது. பாரத்தோடு இருந்தீங்கன்னா அந்த பாரத்தோடு இன்னும் போக போக இயேசுவோடு கூட அப்படி போக முடியாது. இயேசு எல்லாவற்றையும் இறக்கி வைக்க சொல்லிட்டாரு. பழைய சிருஷ்டி எல்லாவற்றையும் புதிய சிருஷ்டியால் மாற்றிட்டாரு. பழையவெல்லாம் ஒழிந்தன. உங்கள் வாழ்க்கையில் இன்று முதல் புதிய காரியங்கள் உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடியேன் ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேளையில உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஏசப்பா, பழைய காரியங்கள், பழைய யோசனைகள், பழைய பாரங்கள் எல்லாவற்றையும் நண்டையில இறக்கி வைக்கிறோம். என் பிள்ளைகளையும் அடியேனையும் ஆண்டவரை புதிய சிருஷ்டியாய் மாற்றி ஆசீர்வதித்து நீர் வழிநடத்தும். இந்த பிரசங்கத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மீதும் உங்களுடைய கிருபை கூடவே இருப்பதாக. இயேசுவோடு நடந்த சகையை போல இந்த பிள்ளைகளும் தன்னுடைய வாழ்க்கையில மகிமையான ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு குடும்பமாய் ரட்சிக்கப்பட நீர் கிருபை தருவீராக. அவர்களை ஆசீர்வதிப்பீராக. புதிய சிருஷ்டியாய் அடியேன் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. தேவைகளை சந்திங்க. விசேஷமா இந்த வேளையில வியாதியோடு பலவீனத்தோடு ஆண்டவரே ஜுரத்தோடு போராடுகிற அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் நினைக்கிறேன் ராஜா. ஆண்டவரே அப்பா, இந்த வேளையில் அவர்களுக்கெல்லாம் பூரண சுகம் உண்டாகட்டும். யாரெல்லாம் ஆண்டவரே பலவீனத்தோடு ஹாஸ்பிட்டல் இருக்காங்களோ அவர்களுக்கெல்லாம் இப்பொழுதே சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும். ஆண்டவரே அப்பா, தழும்புகளாலே குணமானீர் என்று வசனத்தின்படியே அடியேனும் அவர்களெல்லாம் ஆசீர்வதிக்கிற சுகம் உண்டாகட்டும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும் வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். God bless you.